ராஜேஸ்வரி, அதிமுகவின் கொடி சின்னம் ஆகியவற்றை பன்னீர்செல்வம் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இன்று அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் தற்போது கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு மறுப்பு தெரிவிக்க இயலாது என்றும் அந்த தடை தொடரும் என்றும் இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவது, கொடி சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை ஓபிஎஸ் நாடலாம் என்றும், இரட்டை இலை சின்னத்தை கோரி தேர்தல் ஆணையத்தை நாடிதான் முடிவெடுத்துக் கொள்ள முடியும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்ய சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான தடை நீடிக்கும் என்றும் இதற்கு எதிராக இந்த உத்தரவுக்கு எதிரான இடைக்கால உத்தரவு எதையும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது தெரிவிக்க இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேல்முறையீட்டில் இடைக்கால உத்தரவு இல்லை, ஆனால் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்து கொள்ளலாம் ஓபிஎஸ் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனால் தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம் மற்றும் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளை கட்சி ரீதியான பிரச்சனைகளில் பிறப்பிக்க இயலாது என்பதால் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு ஓபிஎஸ் இந்த வழக்கு தொடர்பான ஆணைகளை மற்றும் அனுமதியை பெற்றுக்கொள்ள தடை எதுவும் இல்லை என்று கூறி இந்த வழக்கு விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தலில் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் இந்த வழக்கின் மேல் விசாரிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி சுப்பிரமணியன் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் அதிமுகவின் கொடி சின்னம் ஆகியவற்றை எப்போதைக்கு ஓபிஎஸ் பயன்படுத்த இயலாது என்பது மீண்டும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.